சிக்கன் டெவல்ல ஒரு கொத்து ரொட்டியா? ஐயோ, எனக்கு செய்ய தெரியாதுன்னு யோசிக்காதீங்க. நான் சொல்லித்தரேன், செஞ்சு பாருங்க. சிறப்பாக செய்யலாம், தரமாக சாப்பிடலாம். வீட்டிலேயே கொத்து ரொட்டி செஞ்சு சாப்பிடணுமா? ஆனால் அது எப்படி செய்யணும்னு தெரியாதா? அப்படின்டா வாங்க, இலகுவான முறையில் வீட்டிலேயே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கருவேப்பமிலையை சேர்த்து வதக்குங்க. இது என்னுடைய மெத்தடின் படி உங்களுக்கு சுவையான ஒரு கொத்து ரொட்டி செய்கிற மாடலை காட்டுறேன். அதோட சிறிதளவு உப்பை சேர்த்திங்கன்னா வெங்காயம் வேலைக்கு வதங்கிடும். அதுக்கு பிறகு இதில் லீக்ஸை சேர்த்துக்கொள்ளுங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் கரெக்டையும் நான் வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன். சாதாரணமாக கோவா சேர்த்தா நல்லா இருக்கும். நான் அதுக்கு பதிலாக வெங்காயத்தாளை சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா கிளறி எடுத்துட்டு மரக்கறியலை விலத்தி விட்டுட்டு நடுவில் முட்டையை ஊற்றி கொள்ளுங்க. என்ன காரணத்துக்கான்னு சொன்னால், மரக்கறியலோட முட்டையை ஊற்றினா சில வேளை ஈரப்பதம் மாதிரி வந்துடும், வடிவாக வதங்காது. ஸோ அதுக்காக தனியாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அதோட குறி பவுடர், அதோட மிளகுத்தூள், மற்றது உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. குடியளவான ஆக்களுக்கு வீட்லேயே கொத்து செய்யணும்னு சொல்லி விரும்புவீங்க, ஆனால் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படியான ஆக்களுக்கு தான் நீங்கள் தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கும் சேவ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு கொள்ளுங்க. முட்டை, மரக்கறி எல்லாமே உண்டாயிட்டு இப்போ நாங்கள் வந்து சிக்கன் டெவலை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் வித்தியாசமாக இந்த முறை டெவலை சேர்த்து இந்த கொத்து ரொட்டி செஞ்சு கொண்டுருக்குறோம். நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. இப்போ எல்லாமே வதங்கி வந்ததும் நாங்கள் உரைப்புக்கு நாங்கள் வெட்டுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறோம். நாங்கள் பெரிய ஆக்களுக்குன்றபடியாக வெட்டுத்தூள் சேர்த்துக்கொள்கிறோம். நீங்கள் சின்ன ஆக்களுக்குன்னு சொன்னால் வெட்டுத்தூள் சேர்த்துக்கொள்ளாதீங்கோ. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற வெட்டின ரொட்டியை சேர்த்துக்கொள்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் தேவையான அளவு கறியையும் வந்து சேர்த்துக்கொள்கிறோம். குழம்பு கறி வந்து சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவில் வீட்லேயே கொத்து ரொட்டி ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது போன்ற மீண்டும் வித்தியாசமான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் எம்மார். நன்றி.